ஆலயத்தை நாம் இப்போது பிரதிஷ்டை செய்யப்படுகிறோம். ஆகவே தேவர்கள் ஒருமனமாக கூடுகிறோம், எல்லாம் விசுவாசிகளாக கூடுகிறோம். இந்த ஆலயத்தை ஆசிரியமாக நாம் அதை தகுந்த அதுக்குவதாக ஒரு வேத வச பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாசகரே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தரானே. வாசகரே தலையை உயர்த்துங்கள், அனாதை கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். மகிமையின் ராஜா யுத்தத்தில் வல்லவர். மகிமையின் ராஜா சேனையின் கர்த்தர். அவர் பொருளாதார வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கலாம், சபைக்குள்ளே பிரவேசிக்கலாம். அதுதான் சபையுடைய நோக்கம். அவர் உள்ளே பிரவேசித்தார்னா சொன்னதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆகவே இந்த சபை வரிய நாட்களில் உள்ள பகுதிகளுக்கு ஒளிவிட்டு பிரகாசிக்கத்தக்கதாக, மனைமேல் வைக்கப்பட்ட குண்டுபோல் விளங்கத்தக்கதாக, அநேக ஆத்மர்கள் சேர்க்கப்படத்தக்கதாக பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே இதை பிரதிஷ்டை செய்து நாங்கள் திறந்து வைக்கிறோம். ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் நாம் யாரும் அமர்வோம். ஒரு சின்ன விஷயம், சேர்ஸ்ல ஜென்ஸ் உட்கார மாதிரி சேர்ஸ் போட்டு அப்படியே இங்க இருக்கிற பாயெல்லாம் கொஞ்சம் பின்னாடி